ஆமா, அதே வளையல் தான். அந்த வளையல் எப்படி இவ கையில வந்தது? நான் இந்த வளையல காணோன்னு ரூம் ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். இவன் என் வளையலை திருடி கையில போட்டுக்கிட்டு பூஜையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அது பார்த்து எனக்கு எப்படி இருக்கும்? ஏன் வளையல் இவ கைக்கு எப்படி வந்துச்சு? இல்ல நானா இவளுக்கு கொடுத்தனா? இல்ல ஆகாயத்துல இருந்து பறந்து வந்து இவ கைக்கு வந்துச்சா? வித்யா, என்ன இதெல்லாம்? மானசாவோட வளையல் எப்படி உன்கிட்ட வந்துச்சு? பண நகைன்னு எதுக்குமே ஆசைப்படாத பொண்ணு வித்யா. அவ திருடி இருக்க மாட்டா. திருடாம எப்படிப்பா இந்த வளையல் இவளுக்கு கிடைச்சது? வித்யா, நீ சொல்லுமா, உனக்கு இந்த வளையலை யார் கொடுத்தது? யாரு கொடுத்தான்னு கேட்காதீங்கப்பா, எப்படி திருநான்னு கேளுங்க. எவ்ளோ நல்லவங்களா இருந்தாலும் எல்லாருக்குள்ளயும் ஏதாவது தப்பான ஒரு குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவகிட்ட திருட்டு புத்தி இருக்கு போல. அது இன்னைக்குதான் வெளியில வந்திருக்கு. கடையில இந்த வளையல வாங்கும் போது அதையே குறு 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 குறுன்னு பாத்துட்டு இருந்தா. இதுக்குதான் பாத்திருக்கான்னு இப்ப இல்ல தெரியுது. ஆளாளுக்கு வார்த்தையை விடாதீங்க. வித்யா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அப்போ எப்படி இந்த வளையல் அவளுக்கு கிடைச்சதுன்னு சொல்ல சொல்லுங்க அங்கிள். என்னம்மா நீங்க அமைதியா இருக்கீங்க? அவ என் நகையை திருடி இருக்கா, என்னன்னு கேளுங்க. இத பாரு, வித்யா இத்தனை நாளா இந்த வீட்ல இருக்கா. அவளால நிறைய பிரச்சனைங்க வந்திருக்கு. நானே அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி இருக்கேன். ஆனா எந்த இடத்துலயுமே அவளோட நேர்மை தப்பானது இல்ல. அதுவும் திருட்டு புத்தி எல்லாம் வித்யாவுக்கு இருக்குன்னு என்னால நம்ப முடியாது. என்ன வேதா, நீயும் அவர மாதிரி பேசுற? இப்பதான் அவ சரியா பேசுறா. நான் புரிஞ்சுகிட்ட வரைக்கும் வித்யா திருடுற பொண்ணு இல்ல. ஆனா இவ கையில இருக்கிற இந்த வளையலுக்கு என்ன அர்த்தம்? வித்யா, உன் கைக்கு இந்த வளையல் எப்படி வந்துச்சு? சொல்லு வித்யா, இது உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு வித்யா. அவ தப்பு பண்ணிருக்கா, அதனாலதான் பதில் சொல்ல முடியாம நிக்கிறா. இன்னும் எவ்வளவு நேரம் ஆனாலும் அவ இப்படியேதான் நிப்பா. ஏதாவது பேசு வித்யா. நீங்க எல்லாரும் அவ மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டால. அதான் குற்ற உணர்ச்சியில பேச முடியாம நின்னுட்டு இருக்கா. அவ கையில இருக்கிற வளையல கழட்டி வாங்கிட்டு அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புறது நல்லது. திருட்டு புத்தி இருக்கிறவங்கள வீட்டுல வச்சுக்கிறது எந்த குடும்பத்துக்குமே நல்லது இல்ல. நீ பதில் சொல்லலன்னா எல்லாரும் உன்னை திருடின்னு தான் நினைப்பாங்க. என்ன நடந்துச்சுன்னு உண்மைய சொல்லு. என்னன்னு சொல்லு வித்யா. அப்போ நீதான் எடுத்தன்னு ஒத்துக்கிறியா? ஆமாமா, நான் தான்
தப்பு என் மேலதான். சஞ்சய், நீதான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி உன்னையும் அத்தையும் பிரிக்கிறதுக்கு பதிலா நான் திருட்டு பழியை ஏத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டே போயிடுறேன் சஞ்சய். பாருங்கம்மா, அவளே ஒத்துக்கிட்டா. இதுக்கு மேல என்னம்மா வேணும்? வித்யா, நீ பொய் சொல்ற. நீ திருடி இருக்க சான்ஸே இல்ல. உண்மையை சொல்லுமா? இல்ல மாமா, எனக்கு அந்த வளையல் பிடிச்சிருந்துச்சு, அதான் திருடுனேன். வித்யா, நீ கேட்டிருந்தால எப்ப வாங்கி கொடுத்திருப்பாரு. அப்புறம் ஏன் நீ திருடணும்? நீ வேற எதையோ மறைக்கிற. இல்ல, நான் எதையும் மறைக்கல. நான் திருடினது உண்மைதான். அவளே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க ஏன் மாமா நம்ப மாட்டீங்க? நீங்க நல்லவன் நல்லவன்னு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினதுக்கு உங்க எல்லாருக்கும் நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டா. இதுக்கு மேல இவ இந்த வீட்ல இருக்கணுமா? அடிச்சு துரத்துங்கம்மா. இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. வா. வேதா, நில்லு. இத பாருங்க, இதுக்கு மேலயும் நீங்க இவளுக்கு சப்போர்ட் பண்றது நல்லது இல்ல. அம்மா ஒரு நிமிஷம். என்னன்னா நீ ஒரு திருடிக்காக அம்மாவை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? வித்யா திருடலம்மா. நான் தான் அவளுக்கு இந்த வலையில வாங்கி கொடுத்தேன். என்ன? இல்ல, நான் தான் திருடினேன். அவரு போய் சொல்றாரு. வித்யா, இங்க பாரு, கொஞ்சம் அமைதியா இரு. செய்யாத தப்புக்கு நீ திருட்டு பழிய சுமக்க வேண்டாம். மா, நான் தான் வித்யாவுக்கு அந்த வளையல் வாங்கி கொடுத்தேன். என்ன சொல்ற சஞ்சய்? நீ எதுக்கு இவளுக்கு வளையல் வாங்கி கொடுத்த? சொல்லு. நீ எதுக்கு அவளுக்கு வளையல் வாங்கி கொடுத்த? அவன் விருப்பப்பட்டு கூட எடுத்து கொடுத்திருக்கலாம். என் பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டான். நீ சொல்லு. அவ மேல விருப்பப்பட்டு இந்த வளையல வாங்கி கொடுத்தியா? இல்லம்மா, நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண, அவ்வளவுதான். ஹெல்ப் பண்ணியா? ஆமாம்மா, வித்யாவுக்கு நான் தான் வளையல் வாங்கி கொடுத்தேன். ஆனா அந்த பணம் என்னோடது இல்ல. வித்யா ஏற்கனவே நகை சீட்டு போட்டு வச்சிருந்திருக்கா. அந்த அட்டை எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. கடையில கேட்டதுக்கு அட்டை இல்லாம நகை கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம அது அவ உழைச்சு சேர்த்த பணம், வீணா போக கூடாதுன்னு என்கிட்ட உதவி கேட்டேன். நான் தான் ஓனர் கிட்ட பேசி அவ சீட்டு போட்ட அமௌண்ட்டுக்கு இந்த வளையல வாங்கி கொடுத்தேன். மானசாவுக்கும் வித்யாவுக்கும் ஒரே மாதிரி வளையல் அமைச்சது ஜஸ்ட் ஏதோ கோஇன்சிடென்ட். இதுவும் பிளான் பண்ணி பண்ணல. நீ சொல்ற எதுவுமே நம்புற மாதிரியே இல்லையே சஞ்சய். இதாம்மா உண்மை. சரி, இதை ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல? வித்யா விஷயத்துல நான் தலையிடக்கூடாதுன்னு நீங்க ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும்போது நான் வளையல் வாங்கி கொடுத்த விஷயம் தெரிஞ்சா அதை இங்க இருக்கிற எல்லாருமே தப்பா தான் போர்ட்ரேட் பண்ணுவாங்க. அதாம்மா, எதுக்கு பிரச்சனைன்னு தான் நான் சைலண்டா இருந்தேன். வித்யாவும் அவளால இந்த குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு செய்யாத தப்பை ஏத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போக தயாராயிட்டா. அவ இன்னசென்ட்மா. நான் பண்ணது தப்புனா நீங்க எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க. அப்போ மானசாவோட வளையல்? அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுமா.
அம்மா, அண்ணனை நம்பாதீங்க. அவன் வித்யாவை காப்பாத்துறதுக்காக போய் சொல்றான். அவ கையில இருக்கிறது ஏன் வளையல் தான். மனசா, சஞ்சய் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டான். நீ உன் வளையல வேற எங்கேயோ தொலைச்சிட்டு வித்யா மேல பழி போடாத. நான் தொலைக்கல, இவதான் திருடி இருக்கா. அம்மா, நான் சொல்றத கேளுங்கம்மா. மானசா, நீ உன்னோட வளையல நல்லா தேடி பாத்தியா? என் ரூம் முழுக்க தேடிட்டேன், அது எங்கேயுமே இல்ல. தூங்கும் போது என் கபோர்ட்ல வச்ச வளையல் காலையில எப்படிமா காணாம போகும்? அப்போ உன் வளையல யாரோ திருடி இருக்காங்க. ஆனா அது வித்யா இல்ல. வேற யார் திருடி இருப்பா? அம்மா, வித்யா மேல திருட்டு பழி போட்டு அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறவங்க யாராவது பண்ணிருக்கலாம். அம்மா, நான் போலீஸ்க்கு கால் பண்றேம்மா. அவங்க வந்தாங்கன்னா அவங்கள எல்லாத்தையும் விசாரிச்சு சொல்லிட போறாங்க. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நல்ல காரியம் நடக்கிற ஆத்துக்கு போலீஸ் வந்தா நன்னா இருக்குமா தம்பி? வேற என்ன பண்ண சொல்றீங்க? உண்மையை கண்டுபிடிக்க இது தவிர வாங்க சார். என்ன சார் நடந்துச்சு? சார், உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? சார், யார் எடுத்திருப்பாங்கன்னு எங்களால உறுதியா சொல்ல முடியல. ஆனா கண்டிப்பா வெளியில இருந்து யாரும் வந்து வீட்டுக்குள்ள திருடி இருக்க சான்ஸே இல்லை. கான்ஸ்டபிள்ஸ் சார், உள்ள போய் எல்லாருமே செக் பண்ணுங்க. ஓகே சார். இந்த பக்கம். போமா. சார், கீழே ஃபுல்லா தேடிட்டோம் சார், எதுவும் இல்லை சார். சரி, மேலே போய் செக் பண்ணுங்க. ஓகே சார். சார், அந்த ரூம்ல நல்லா செக் பண்ணிட்டேன் சார், எதுவும் இல்லை சார். அந்த ரூமை செக் பண்ணுங்க. சரிங்க சார். நில்லுங்க. அது ஏன் ரூம். நான் நல்லா செக் பண்ணிட்டேன், உள்ள வளையல் இல்ல. நாங்களும் ஒரு தடவை செக் பண்றோம் மேடம். நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல. நீங்க மறந்து கூட எங்கேயாவது வச்சிருக்கலாம்ல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நைட்டு தூங்கும் போது கபோர்ட்ல தான் மானசா, அவங்க தேடி பார்க்கட்டும். இரு, நீங்க தேடி பாருங்க சார். ஓகே மேடம்.
பாத்ரூம் மனசா இங்க வா. போலீஸ்னா எல்லா இடத்துலயும் செக் பண்ணதான் செய்வாங்க. நீ ஏன் கவலைப்படுற? பேசாம இப்படி வந்து நில்லு. ஐயோ அது இல்ல, நான் உள்ள என் ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். சார் ட்ரெஸ் எல்லாம் எதுவும் இல்லை சார், கிளீனா தான் இருக்கு. சார் வளையல் கிடைச்சிருச்சு சார். என்ன நாம் பண்ண நினைச்சதை இவ பண்ணிருக்கா? சார் இது உங்க ஃபேமிலி பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நீங்களே பேசி சால்வ் பண்ணிருங்க சார். என்ன மனசா இது? ஆ? சார் நாங்க கிளம்புறோம். இந்தாங்க வளையல். சரி சார், ஓகே. ஏன் மனசு அப்படி பண்ண? என்னால நம்பவே முடியல. உனக்கு வித்யாவை பிடிக்கலங்கிறதுக்காக இப்படியா? உன் மேல யாராவது திருட்டு பழி போட்டா உனக்கு எப்படி இருக்கும்? அவ தெரியாம பண்ணிட்டா. யாரும் இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம். அவளை மன்னிச்சு விட்டுருங்க. நீ என்னடி என்ன மன்னிச்சு விட சொல்றது? உன்னாலதான் நான் இந்த நிலைமையிலேயே நிக்கிறேன். எனக்காக நீ எதுவும் பேச வேண்டாம். மனசா நீ திருந்தவே மாட்டியா? திருந்துற அளவுக்கு நான் எந்த தப்பும் செய்யலனா. நீங்க எல்லாரும் தான் என் மனச புரிஞ்சுக்காம என்ன கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க. சஞ்சய், நீ அமைதியாரு. இவளை யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். நான் பேசிக்கிறேன். ஏம்மா இப்படி பண்ண? என் பொண்ணு இந்த மாதிரிலாம் யோசிக்க கூட மாட்டாளே. எங்க இருந்துமா வந்துச்சு உனக்கு இந்த புத்தி? மனசா எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தான்ப்பா. நான் அத்தனை தடவை உங்ககிட்ட சண்டை போட்டதுக்கு அப்புறமும் நீங்க என்ன விட இவளுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. அதான்ப்பா உண்மை. சும்மா பேருக்கு என் மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. என்ன விட அவதான் முக்கியமா தெரியறா. இல்லம்மா, இவளால என் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போச்சுப்பா. நிம்மதியா தூங்க கூட முடியல. எங்கேயாவது வெளியில போயிட்டு திரும்பி வந்தா சொர்க்கமா தெரியுற என்னோட வீடு இன்னைக்கு ஒரு நரகமா தெரியுது. அதுக்கு காரணம் இவதான். தினம் தானே
இவளால ஏதாவது ஒரு பிரச்சனை. அன்னைக்கு எப்படிதான் நீங்க வாங்கி கொடுத்த நெக்லஸ் என்கிட்ட கொடுத்து என்ன அசிங்கப்படுத்தினா. கோவத்துல கதவை சாத்தும் போது அவ விரல உள்ள வச்சுட்டான். அது ஒரு ஆக்சிடென்ட். ஆனா நான் என்னமோ அவள பழி வாங்கின மாதிரி எல்லாருமே என்ன குற்றவாளியா நிக்க வச்சு கேள்வி கேக்குறீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இவ புடவை நெருப்பு புடிச்சு எரிஞ்சதுக்கு நான் தான் எரிச்சேன்னு அண்ணன் என் மேல அவ்வளவு கோபப்படுறான். ஒரு பொண்ணோட புடவையை எரிக்கிற அளவுக்கு கேவலமான பொண்ணா பண்ணா. இந்த வளையல் எனக்கு தானே எடுத்து கொடுத்தீங்க. அதே வளையல அவளும் போட்டு நின்னா பாக்குற எனக்கு எப்படி இருக்கும்? அவளுக்கும் எனக்கும் என்னப்பா வித்தியாசம்? இத்தனை நாள் நான் அவளை திட்டி இருக்கேன். அவளுக்காக உங்ககிட்ட எல்லாம் நான் சண்டை போட்டிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு கேவலமா நான் யோசிச்சதே இல்லப்பா. எனக்கே அசிங்கமா தான் இருக்கு.